நேரு ஸ்டேடியம் இனாக்ரேஷனுக்கு எங்கள் அண்ணா கிட்ட தான் அந்த ப்ரோக்ராம் வந்தது. அப்போது ஜெயலலிதா அம்மா தான் சீஃப் மினிஸ்டர். அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 750 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீச்சர் கையில், அதாவது என்ன மாதிரி 10 பேர் ஒர்க் பண்ணாங்க. அதில் நம்ம ராம்ஜி இல்லையா, அந்த வெள்ளரிக்கா ராம்ஜி, அவர், நான், பிருந்தா, கலா கிடையாது, கலா அப்போ தான் மாஸ்டர் ஆன நேரம், இன்னும் ஒரு 10 டான்சர்ஸ், நிறைய டான்சர்ஸ் எல்லாம் ஒரு 10 பேர் மொத்தம். நான் எங்கள் கீழே ஒவ்வொருத்தர் கீழேயும் 750 பேர். ஸோ அவங்கள நாங்கள் ட்ரெயின் பண்ணணும். எங்களுக்கு இந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் கொடுத்துட்டாங்க. ஒருத்தருக்கு ராஜரத்னம் ஸ்டேடியம்னா இன்னொருத்தருக்கு இன்னொரு ஸ்டேடியம், அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டேடியம்ஸ் கொடுத்து 1 மாதம் ரிஹர்சல். நாங்கள் அது வெயில்லையே பண்ணோம் எல்லாம். என்ன, அந்த பசங்களுக்கும் வெயில், எங்களுக்கும் வெயில், எல்லாம் சாப்பாடுலேருந்து எல்லாம் உண்டு. பட் ட்ரைனிங், பயங்கர ட்ரைனிங். நான் டான்சர்ஸாக இதுதான் சேலஞ்ச். அதில் என்ன அப்படின்னா, நான் டான்சர் அவங்களுக்குலாம் டான்ஸே தெரியாது. அவங்கள ஒரு 5 ஸ்டைல் ஆட வச்சார் அண்ணா. எங்களுக்கு கற்றுக் கொடுத்து நாங்கள் அதை கற்றுக் கொடுப்போம். அது எப்படி மாசாக ட்ரெயின் பண்ணுறது இப்படிலாம். இப்போ எனக்கு ஒரு 1000 பேர் கொடுத்தா கூட ஐ கேன் ட்ரெயின். இதுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, அனுபவம் கொடுத்தது இந்த ஒரு. அந்த ஷோவில் ஜெயலலிதா பாராட்டாங்களா? நான் அவங்க உட்காந்து இப்போ கடைசி 10 நாள் ரிஹர்சல் பார்த்தாங்க. ஆமாம், எங்களோடய உட்காந்துருப்பாங்க நேரு ஸ்டேடியம் இனாக்ரேஷனுக்கு முன்னாடி. அது ஒருத்தருக்கும் அப்போது 90s தன்னோட கையிலேருந்து 25,000 ரூபா கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம். கொடுத்து பாராட்டிட்டாங்க, எங்களுக்கு ஆனர்லாம் பண்ணாங்க. அப்போது அது ஒரு பெரிய அனுபவம் அண்ணாவால் கிடச்சிது. அப்புறம் கிரிஜாவோடையும் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கள் அண்ணாவோட ஒய்ஃபு, அவங்களும் நிறைய கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க படம்லாம். அவங்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட மெயினாக சீரியல் ஒரு 2-3 சீரியலில் குஷ்பு சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங். இது ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை வச்சு ஒரு டான்ஸ் பண்ணோம். அது கிரிஜா பண்ணது. அது